అప్పుడు చూడు. நான் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா வந்து உக்காந்துருக்கேன். இங்கே என்னத்துக்கிட்ட உக்காந்துருக்கேன், இது நான் உன் கடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என் கடை இல்லை தான், ஓகேவா. பட் இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சவங்க கூட்டாளியோட கடை, ஓகேவா. அப்படின்னு நான் தையல்நெறிக்கு கூட்டாளி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னடா இது, கூட்டாளின்னு வந்துட்டாலே எல்லா இடத்துலையும் கூட்டாளி வச்சுக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதுக்காக வந்து கூட்டாளி சம்பாதிக்கணுன்றதுக்காக கண்ட மாதிரி கூட்டாளியெல்லாம் சம்பாதிக்கக்கூடாது. ஐ ரிப்பீட் அகெயின், கண்ட மாதிரி நண்பர்களை சம்பாதிக்கவே கூடாது. அனுபவத்தில் சொல்கிறேன், ஓகேவா. மேபி இந்த அனுபவத்தை எனக்கு அனுபவிக்க வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வச்ச என்னோட ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேவா. Hello. What's your name? What is your name? Mane na ovuvuvuvuvu enye tuwenwevu ugbemugem osas. அவர் பேர் அதுதானா. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பையன் வந்து திடீர்னு வந்துக்கிட்டு பழம் வேணுமா அப்படின்னா திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மனசு கேட்கல. இதுக்கு முன்னாடி தான் ஒரு பிள்ளை வந்து அந்தமாரி சுட்டி பிள்ளை, சின்ன பிள்ளை வந்து கேட்டுச்சு. பட்டு எனக்கு வாங்குறதுக்கு எதுவும் ஐடியா இல்லாதனால ஸோ நான் கையில் இருக்கிறத கொடுத்துட்டேன்ல, காசு கொடுத்தேன். ஸோ இப்போ அந்த பையனும் அதேமாரி வந்தான். பட்டு நமக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால ஏதோ இருக்கிறத கொடுக்க முடிஞ்சிச்சு, ஓகேவா. ஏன் வீடியோவில் அதெல்லாம் நீ காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் போயிட்டு பெரிய அளவுக்கு யாருக்கும் கொடுத்து உதவ கிடையாது. கொடுத்து உதவுறதே வந்து நல்ல விஷயம் தானே, அதை ஏன் மறைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள காலத்தில் ஒரு சில நல்ல விஷயம் பண்ணோம்னா கெட்டவனாகவும் இருக்கணும், அந்த நல்ல விஷயத்தையும் மறைக்கணும். அப்போ தான் அந்த நல்ல விஷயம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு பண்ண முடியும், ஓகேவா. நான் பேசிக்கிட்டே திடீர்னு ரொம்ப தத்துவமாக போகிறேன்னு யோசிக்காதீங்க, ஓகேவா. மனசில் பட்டதை சொல்கிறேன், ஓகே. ஸோ கூட்டாளின்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஸோ அதர்வைஸ் என்னோட ஒரு சில இழப்புங்களுக்கு அப்புறம் எனக்கு சுற்றி நிறைய பேர் இல்லை, ஒரு சில உண்மையான உறவு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா. அதை நான் ஸ்டில் இழுத்து தக்க வச்சுக்க பார்ப்பேன், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கூட்டாளிங்க புதுசாக உறவு கிடச்சிச்சின்னா லவ்வை தவிர்த்து, ஓகே கைஸ், மற்ற எந்த உறவு கிடைச்சாலும் நல்ல உறவாக இருந்தால் அந்த ஜேர்னியை கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, ஓகேவா. என்றைக்குமே நீங்கள் தனியாகவே இருக்க முடியாது. நானும் அப்படி தான் நினச்சேன். பட்டு என்ன கேட்டிங்கன்னா நான் தனியாக இருக்கேன், நான் பழகிட்டேங்க. ஸோ அதான். ஸோ நாளைக்கு வந்து கோயிலுக்கெலாம் போகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வெள்ளனையாக படுத்தாகணும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு அஞ்சாய் கடைசி கட்டு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அஞ்சாயை முடிச்சுட்டு அதோட திரும்பி டானோக்கு தான் போகிறேன். டானோக்கு போயிட்டு ஆஸ் யூஸ்வல்லாக ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்னோட மோங்கை பார்க்க போகிறேன், போக போகிறேன், ஓகேவா. ஸோ மோங்க்ன்றது யாரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயம் பண்ணுறதுக்கு தான், ஓகேவா. மன்னிப்பு பண்ணுறதுக்கு இதெல்லாம் போய்ட்டு வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்டேன்னா இட்ஸ் ஜஸ்ட் மண்டிப்புங்க ஒன்லி, ஓகே. நான் ஒன்றும் வேறு எதுவும் பண்ண கிடையாது, அதனால தான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட, ஓகேவா. முடிஞ்சால் பாருங்கள், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் ரிட்டன் உங்கள் ஹோம் டவுனுக்கு கிளம்பும் போது மன்னிப்புங்க பண்ணிட்டு போங்க. இது என்னோட தேரியில, என்னோட நம்பிக்கைலா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன், ஓகேவா. திரும்பி வருவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கை இருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரமாக நான் திரும்பி வருவேன்றது வந்து நான் பண்ண ஒரு சில ப்ரேயர்னால தான்ன்றது எனக்கே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாங்க, ஓகேவா. எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா கோயிலையும் மன்னிப்புங்க பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட இந்த கோயில் தான், அந்த கோயில் தான், இந்த கோயிலில் தான் சக்தி இருக்குது, அந்த கோயிலில் தான் சக்தி இல்லை அப்படின்னு இல்லை. எல்லா கோயில்லையும் சக்தி இருக்குது, எல்லா தெய்வமும் சக்தி வாய்ந்த தெய்வம் தான், ஓகேவா. எம்மதமும் சம்மதம், ஓகே. ஸோ வேறு எதுவும் இல்லை, ஓகே. இதெல்லாம் வேறு எடிட் பண்ணணும், இதில் வேறு உங்களுக்கு நான் நல்லா காமிக்கணும்.
நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் கதையே இல்லை. நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் இதை உங்களுக்கு நான் நல்லா சுட சுட அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவை. ஓகே, இப்போ இந்த கை எப்படி காமிச்சதுக்கு எடிட்டிங்கில் சீலாப்னா இந்த கை மேலே ஏதாச்சும் வரும் கவுண்டர் இருக்கு. ஓகேவா, அது பார்த்துக்கலாம் பின்னாடி, கதையே இல்லை, நம்ம பையன்தான். சுப்பிரமணி Hanya Malay people dah. Orang ramai tak tahu tu ni. Kalau Hanya ini memang orang Melayu lah, member-member aku lah. Okey, macam tu aja. Sebab Persepah aku tak macam ni. Bila aku datang kat sini pagi tadi pula petang lah, pukul lebih kurang 2:30 atau 3 macam tu aku datang balik kat sini nak check in. Sampai sekarang aku tengok ramai orang Melayu. Tapi nampak memang rasa macam gembira lah sebab memang member kita semua mereka main dengan family mereka, enjoy kat sini. Spesifik tempat yang Anyai aja, okey. Yang danau waktu danau tu memang hampa semua tahu lah, orang India dengan orang Cina memang dah penuh lah. So yang lain Phuket, Pattaya, Bangkok tu semua aku tak tahu lagi. Mungkin lepas ni aku nak pergi juga, tapi masa tu aku bagi tahu macam mana aku punya experience semua ada. Okey? ஓகே. வேற எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்போ எல்லாம் கடையெல்லாம் எடுத்து வைக்க போகிறீங்க. ஓகேவா, அதுதான் உன் ஃப்ரெண்டுன்னு கேட்டேன்னா அது என் ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டோட அம்மா. ஓகேவா, ஓகே, ஃப்ரெண்டோட அம்மா. ஓகே, see you soon. ஸோ வணக்கம் guys, எங்கே இருக்குன்னா பார்த்தீங்களா, மலை தூரி இருக்கு. நான் நேற்று சொன்ன போக வேண்டிய இடத்துக்கு என்னால் போக முடியல. பிகாஸ் இந்த மழைனால தான். ஓகேவா, மழை வந்து ஆல்மோஸ்ட் பாதி பிளானிங்கை எடுத்து விட்டுருச்சு. ஓகேவா, ஆனால் நான் போன வரைக்கும் எது எதுலாம் பண்ணனோ அதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நேராக எங்கே போகிறோம்னா டானோக்கு தான். ஓகேவா, என்னடா அஞ்சாயிலேருந்து திரும்பி டானோக்கு போறியான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு. மழை வந்து நம்ம அதை வெதை செக் பண்ணுறப்ப மணி போட்டிருந்தது 7 மணி வரைக்கும் மழை தூரிக்கிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ நான் 7 மணி வரைக்கும் எங்கேயுமே போகாமல் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சம் நல்லா வைப் பண்ணுவோம். ஏன்னா அங்கே இப்போ என்ன மணி, இப்போ 4 மணியோட அங்கே மழை நின்றுடும். ஏன்னா அங்கேயும் மழை தான். பட் ஓகே தான். யா, ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ என்ன காடியில் ஏறி இருக்கேன் தெரியுமா? பிஓஐடியா, அதே தான். டி பாருங்க, TNR, இதுதான் கேரு. எனக்கே புரியல, ஆனால் காடி பார்க்க நல்லா சும்மா இருக்கு. இது வந்து நம்ம டிரைவரு, இவர் தான் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போக போகிறாரு. ஏன்னா இவர்கிட்ட நான் பேர் கேட்க விரும்பலை. ஓகேவா, ஏன்னா நேற்று ஒரு சில டிரைவர்ஸ்னால எனக்கு இந்த ஊரில் உள்ள எல்லா டிரைவரும் விருப்பாயிடுச்சு. எல்லா டிரைவரும் முடியாது, ஒரு சில டிரைவர்லாம் துப்டு. இங்கேருந்து வந்து எவ்வளோ நேரம் கூப்பிட்டு போயிருக்கோமா நீங்களே பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். போயிட்டு அடுத்த பிளான் சாப்பிட போறோம். வெல்கம் டு டேக் ஆன் தி மூவ். இப்போ தான் வந்து ரீச் ஆகினேன். வந்தோடனே எனக்கு போன தடவை வந்து 4+7 நமக்கு ரூம் கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த வாட்டி அது தாண்டி பக்கத்துலேயே 4+5. ஆனால் 4+7 விட இந்த ரூம் உண்மையாக போன கதை. பாருங்களேன் வியூவை, அப்படியே இந்த வியூவை பாருங்க மேலே. சம்பந்தமே இல்லாமல் மேலே அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜோக்கராக தான் இருக்கு. ஓகேவா, ஜோக்கராக இருக்கு. ஓகே, ஆனால் இந்த வியூ பாருங்க முன்னுக்கு
ஏன்னா போன வாட்டி நமக்கு வந்து வியூ வேறு மாரி மாற்றிருந்துச்சு. இந்த வாட்டி என்னமோ பஞ்சாராவில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு செம்ம பசிக்குது. இப்போ நான் போயிட்டு சாப்பாடு தேட போகிறேன். ஒரு சாப்பாடு தேடி சாப்பாடு என்ன சாப்பிட போகிறேன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? டே படுவா, உனக்கு தான் இது. நமக்கு போன வாட்டி 4 கோசையில் எவ்வளோ எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிட்டாக இருந்துச்சு. நீ கூட வருத்தப்பட்ட தானே? இந்த ரூமு பேர் அடிப்புள்ளியானோ, உண்மையாக ஜோக்காக இருக்குது. அப்படியே இந்த நாக்காளியை பேர் நான் உக்காந்தே காமிக்கிறேன்டா உனக்கு. அத்தியா இல்லையா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இந்த வியூ பேர் இவ்வளோ காமிக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் யார் கூட வந்திருக்கேன்னு நீ நோண்டி கேட்டியோ, உன்னை விட ஒரு சென்சர் ஆஃப் பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேயா? இந்த அளவுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் நீ யார் கூட வந்திருக்குன்னு கேட்கக்கூடாது. இல்லை, நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். அதான் இல்லட்டு. ஓகேவா? இப்போ என்னன்னா பார்த்து வச்சாச்சு சாப்பாடு கடை. ஸோ போயிட்டு பார்க்குற வேலை தான், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்ற வேலை தான். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ். ரொம்ப எங்கே இருக்கோம்னா, என்ன கதைனா பச்சைக்குத்து தான் வந்திருக்கோம். ஓகேயா? பச்சைக்குத்தலான்னு இருக்கேன். ஸோ என்ன கதை தான், எனக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் பட்ஜெட்டு ரொம்ப ஹஞ்சாயில் நான் செலவு பண்ணனால ஸோ நான் நினச்ச பச்சை குத்த முடியல. ஓகேவா? அதனால் நான் சிம்பிளாக ஒரு பச்சை குத்தலான்னு இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போதே அங்க பாக்குறீங்க. பாருங்களேன் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. தலையங்கட்சிக்கு உமாலாம் கொடுத்துட்டு போதுங்க. ஓகேவா? ஸோ என்ன கதைன்னா, இப்போ நான் பச்சை குத்தலான்னு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குத்த முடியும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழை வேறு கைஸ். ஓகேவா? மழைன்றனால ஸோ பரவாயில்ல. 10 o'clock 4 மணிக்கெல்லாம் மழை நின்றுன்னு நினச்சேன். ஆனால் வந்து வெதர் வந்து இழுத்து போட்டு அடிக்குது நம்மளை மச்சமா. ஸோ கதை இல்லை. இந்த கஸ்டமர் குத்தி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கஸ்டமர் நம்ம தான். ஸோ நான் குத்துறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பச்சை குத்த போகிறேன்ட்டுன்னு. அதே டைமில் ஏன்டா இந்தமாரி பச்சை நீ குத்துறன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் பட்ட அனுபவத்தினால இந்த மாதிரி வார்த்தையோட பச்சை குத்துறேன். ஓகேவா? வார்த்தை தான் குத்துறேன். ஏன்னா வந்து நான் நினச்ச பச்சை குத்த முடியல. ஓகேவா? ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்து திரும்பி குத்துவேன். ஓகேவா? ஸோ நான் அடுத்து நான் பச்சை குத்துறப்போ உங்களுக்கு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, பாய், see you. ஸோ கைஸ், ஃபைனலி குத்திட்டேன். ஸோ நான் குத்துனது என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் குத்தினேன். ஸோ இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்றது அவங்க எடுத்துக்கிற விதம் பொறுத்து இருக்குது. ஸோ ஓகேவா? இதுதான் நான் குத்துனது. ஸோ இது புரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறமா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அப்போ பாருங்க. ஓகேவா? Do you remember man? ஓகேவா? படம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கோயில் என் கண்ணில் தென்பட்டுச்சு. ஆனால் இந்த கோயிலை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் ஸ்டில்லு. ஓகேவா? நல்ல வேலை மாட்டிடுச்சு என் கண்ணில். ஓகே, பாருங்க. இதுதான் வந்து சீரியஸாக அந்த டிராகன் பாருங்க. இது எனக்கு வார்த்தையே இல்லைல்ல சொல்கிறதுக்கு உண்மையாக. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்து. ஓகே, நம்மளோட தெய்வ வழிபாடில் வந்து கருடன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கருடன் உண்மையாக அழகாக இருக்காங்க அம்சமாக. ஆக்சுவலாக இந்த கோயிலெலாம் இப்போ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதான் பெரிய விஷயமே. இதை பாருங்க. ஓகேவா? ஆனால் உண்மையாக ஒரு இதுவும் தெரியுமா, சிலைங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கடைசியாக என்னன்னா அது பாருங்க, பேபி மோங்க் அவ்வளோ அந்த மாதிரி இருக்காங்க. உண்மையாக. ஸோ இவர் வந்து யாருன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு சிவன் மாதிரி தான் இருக்காங்க. பட் எனக்கு பெத்தாப்பாக தெரியல இது சிவனான்ட்டுன்னு. அங்கே பாருங்களேன் மேலே. ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன் பாருங்க. அங்கே ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஓகே, வாங்க, இன்னும் இருக்கு.
இன்னும் ஆக்சுவலாக இருக்குது. நானே என்ன நினச்சேன்னா இதோட தான் போல கோயில் அப்படின்ட்டுன்னு. பின்னாடி கோயில் இருக்குது பாருங்க. பார்த்துட்டேன் கடைசியாக அவரை பார்த்துட்டேன் 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 பார்த்துட்டேன். அன்னத்தை பார்த்தையே அப்பத்தை கேட்டேன் நான். யாரு எனக்கு தெரியுது. ஏன் சொல்லுவாங்க கோயிலுக்கு தேடி போகிறது கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கை நான் இப்போ அனுபவிச்சு. ஃபைனலி இவரையும் பார்த்துட்டேன். ஓகேவா, எனக்கு ஆக்சுவலாக நான் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். ஸோ பார்த்தனால எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு புரியாமல் தான் நான் அப்படி இருக்க தெரியுமா, ப்ளர் ஆகி. ஓகே, பிகாஸ் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் இதுதான் ஓகே, இவர் தான் அவர். ஓகேயா, ஸோ வாங்க இன்னும் போயிட்டு கிட்ட பார்ப்போம் அவரை. ஓகேயா, இன்னும் நல்ல நல்ல இதெல்லாம் இருக்குது. பட் இங்கே பாருங்க ஒரு அரச மரம். இது அரச மரம் தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது பார்க்க. ஓகேயா, இந்த அரச மரத்தில் என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க. மேபி இந்த தமிழ் படத்தெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் இருக்குமே, வேண்ட இது இப்போ நிறைவேறணுன்னா அந்த மரத்தில் கட்டி விடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இது. பட் ஓகேலா, இவங்க பாருங்க, இவங்க யாருன்னு தெரியல. பட் ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து செதுக்கி இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது செதுக்கி இருக்காங்க மரக்கட்டையில். அதுவும் என்ன மரம்னு தான் எனக்கும் தெரியல. மேபி இந்தமாரி விஷயம்லாம் வந்து செதுக்கிறதுனா சந்தனக்கட்டையா சம்திங் அந்தமாரி தான். இல்லைன்னா புஷ்பா கடத்துவாங்கல அந்த அல்லாமா ஷீட். இப்போ ஆக்சுவலாக என்ன கதைன்னா, நான் ஏன் இப்போ பார்த்து அல்லாமான்னா அந்த 2 ஸ்னேக் இருக்க. ஓகே, அந்த 2 ஸ்னேக்கை பார்த்து நானே இப்போ யோசிச்சுட்டேன் என்னடா இதுன்ட்டுன்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக பாருங்களேன், உள்ளே போடுறப்ப என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு 2 பாம்பு, கருப்பு வெள்ளையில். இது பாம்பா இல்லை ட்ராகனான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வடிவம் பாம்பு ஷேப்பில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டில் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. இந்த கோயிலெலாம் இன்னும் கட்டி முடிக்கல, கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும். நானும் வீடியோவில் ஃபோட்டோலாம் பார்க்குறப்பெல்லாம் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த கோயிலெலாம் கட்டி முடிச்சிட்டாங்க போல் அப்படின்ட்டுன்னு. லைக் அவர் எப்படி எப்படி செதுக்கியிருக்காங்கன்னா, வடிவமைச்சிருக்காங்கன்னா, அவர் ஒரு போட் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. உங்களுக்கே தெரியுதா? ஸோ ஹைலைட் என்னன்னா, அப்படியே வந்தோன்னா இது பின்னாடி மேபி எனக்கு என்னமோ தோணுது, இவரை விட இன்னும் பெரிய ஒரு சிலை வரப்போகுதுன்ட்டுன்னு. இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்களா இவங்க. ஆனால் கண்டிப்பாக வரணும், இதையும் கட்டி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு சில விஷயத்தில் இறங்கி போய்கிட்டு இருக்கேன்லா. அதர்வைஸ் நம்புகிறேன் நீங்கள் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான். ஓகேயா, மெயினாக என்னோடய 17 சப்ஸ்கிரைபர். ஓகேயா, இதை சொல்கிறதுக்கு வெக்கமே இல்லை எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு வெக்கமே இல்லை.
ஓகேயா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கூட யார் இருக்காங்களோ உண்மையானவங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கீங்க. ஓகேயா? எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஓகே, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவும் முடியும். ஓகேவா? ஸோ நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு நான் இதெல்லாம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா, பாடம் பசாருக்கு போய்கிட்டே இருக்கிறப்ப நான் அந்த கோயிலை தேடினேன். திடீர்னு மாட்டிருந்துச்சு. அப்பயே வேறு யாரும் இல்லை, நம்ம அமர் தான். அஞ்சு பண்ண பூவே அவரு தான். அவர்கிட்ட தான் சொல்லி இதோ வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. அவரை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே, ஒரு சில மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹஞ்சாய்க்கு போகிறப்ப அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும், கான்டாக்ட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பிளா விடுங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு வகையில், அந்த ஒரு திருப்தியில் நான் திரும்பி இப்போ கிளம்புறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலி மறுபடியும் பார்க்குறதுனா பாருங்கள், இவர் தான் அது. ஓகேயா? ஏன்னா அவர் பேர் எனக்கு தெரியல, எல்லாமே வந்து தாய்மொழியில் போட்டிருக்கு. ஓகேயா? அதான் கதையே. எனக்கு ஹைலைட்டே இந்த பாம்பு தான். இந்த பாம்பு கொஞ்ச நேரத்தில் பார்த்துப்பட்டு நானே யோசிச்சுட்டேன் போங்க. ஓகேலா? ஸோ கைஸ், இவ்வளோதான். அந்த பாம்பை காமிச்சிட்டு இந்த பாம்பை காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. கருப்பு கலரில் ஒரு தடவை தொட்டு பார்த்துடுறேன். ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ தான். ஸோ ஆனால் இங்கே ஓகேலாம் இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க, நம்ம மல்லே பீப்புள். ஓகேவா? ஸோ கதை இல்லை, இதுதான் இந்த டெம்பிள். ஓகே, ஸ்னேக் டெம்பிள். பட் சீரியஸ்லி பண்ண கதை இந்த கோயில். ஏன்னா நானும் வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் சொன்னேன். உள்ள பாருங்க, உள்ள பாருங்க என்ன மாதிரி ஒரு பாம்பு. ஓகேயா? ஸோ இதுதான், இவ்வளோதான் இந்த இடம். உங்களுக்கு மறுபடியும் அதை காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான். ஸோ ஃபைனலி 2 கோயில் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலில் வந்து ஸோ இப்போ அடுத்து நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகேவா? மழை தூருது கைஸ், அதனால தான் என்னால் ரொம்ப இது பண்ண முடியல. ஸோ அதனால தான் என்னால் ரொம்ப உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியல. இந்த மலையிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு தெரியல கோயில் உள்ள போக முடியுமான்னு, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஓகே, ஆனால் எனக்கு இதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, ஒரு மாதிரியா இதாக இருக்குது. பட் ஓகே. ஓகேயா? தெரியலா எவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களான்ட்டுன்னு. நான் பார்த்ததில்ல, நிஜ பாம்பையும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள பாம்பையும் பார்த்ததில்ல. ஓகேயா? இங்கே வர்றவங்க எல்லாமே இது இந்த மாதிரி தண்ணி வாங்கி வைக்கிறாங்க, ஃபந்தா அந்த மாதிரின்ட்டுன்னு. ஸோ அவ்வளோ இதாக இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதனாச்சும் பண்ணோம்னா, நம்ம இங்கே வந்து காசு போட்டுட்டு இதோ ஊதுபத்தி பாருங்கள், 39 தாய்பாட்டு போட்டிருக்கு, ஃப்ளவர்ஸ் எல்லாம், அதெல்லாம் இங்கே நம்ம கொளுத்தி வச்சுட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இங்கே டைம் இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு அடுத்த கோயில் காமிக்கணும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த கோயிலில் நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? see you. ஸோ மறுபடியும் அந்த கோயிலுக்கு அந்த சின்ன கோயில், அந்த கோயில் பேர் என்னன்னா வாட் ஸ்ரீ வெயிட்டட் சங்கராம். ஓகேவா? அப்படியே இப்படி மேலே பார்த்தா அவ்வளோ பெரிய புத்தா இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கும் நான் இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் நான் நம்புகிறேன் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்ட்டுன்னு. ஓகேவா? யாரெல்லாம் இந்த மாரி இடத்துக்கு வர முடியாது, பார்க்க முடியாதோ அவங்களுக்கு மெயினாக நான் இந்த மாரி இதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நீங்கள் வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க கோயில் உள்ள போகலாம். ஓகே, ஸோ இங்கே எதுவுமே அப்படி பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ நான் உள்ளே பூந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இந்த புத்தா சிலை ஒன்று பெருசாக இருக்குது, அவங்க இருக்காங்க. அப்புறம் உள்ளே ஏன்னா நாங்கள் வந்த டைமிங் வந்து சரியான டைமிங் இல்லை, எல்லாமே சாத்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வேறு. ஓகேவா?
ஆக்சுவலாக அந்த கோயில் உள்ளே தான் போகலான்னு இருந்தேன். அந்த கோயில் சாத்தி வச்சுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா ஸோ கதை இல்லை, நான் உங்களுக்கு கிட்டேயே போய் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய கோயிலுங்கள்லாம் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப டூரிஸ்ட் இடமா ஆக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்தமாரி நல்ல நல்ல கோயிலெல்லாம் டூரிஸ்ட் டெம்பிளாக ஆக்காமல் அதே இதில் விட்டுருங்க, அதே ஜானரில். ஓகேவா? அதுதான் அந்த கோயிலுக்கும் நல்லது, அந்த கோயிலோட பழக்க வழக்கத்தை மீறாமல் இருக்கிறதும் நல்லது. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ கோயில் சாத்தி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் உண்மையாக மாதிரியாக இருக்குது பயங்கரமாக. ஸோ இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க யாருன்னு தெரில. மேபி இந்த இடத்த பார்த்துக்கிட்டவங்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இருங்க, இன்னும் அடுத்த வீடியோஸில் நான் பார்க்குறேன் இன்னும் எந்தெந்த கோயிலுக்கு போக முடியும்ட்டுன்னு. எங்கே இருக்கோம் பாருங்கள். ஃபைனலி நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னேன், இந்த மனுஷனை காமிச்சிட்டேன். ஓகேவா? கணபதி பாப்பா போலியா. ஓகே, ஸோ வாங்க இப்போ உள்ளே போவோம், உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? என்ன கதைன்ட்டுன்னு. ஓகே, இதை பாருங்க. இது உண்மையாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹெவன். ஓகேவா? ஸோ பார்க்க போனால் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, என்னோடய உண்மையான சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே ரொம்ப சத்தமாக பேச முடியாது, எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகே, அப்படி இப்படின்னு உங்களை எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோக்குள்ளே, கோயில் உள்ள கூப்பிட்டு போகணுன்ட்டுன்னு. ஓகே, ஸோ அங்கே பாருங்க மேலே நம்ம கணபதி எத்தனை இதில் எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு. ஓகேவா? நான் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஓகே, எனக்கு சீரியஸாக நேரில் பார்க்குறப்ப எனக்கு அந்த கொடுப்பனை ரொம்ப இதாக கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே. ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு நான் காமிக்க முடியாது, பிகாஸ் நானும் வந்து ப்ரே பண்ணணும். ஓகேவா? ப்ரே பண்ணணும். ஸோ அதர்வைஸ் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியதே இருக்குது. வாங்க 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 வாங்க. குடும்பத்தை பார்த்தீங்களா? சிவன், கணபதி, அவங்க யாருன்னு தெரியும்ல, நம்ம பார்வதி, எங்கள் அண்ணன் இருக்காங்க முருகப்பெருமான். ஓகே, ஸோ அப்படியே அடுத்து இந்த சைட்டு நம்ம போனோம்னா, ஓகே, குட்டி குட்டி பிள்ளையார் இருக்கார், பெரியண்ணா இருக்காங்க. ஓகே, பெரியண்ணா எங்கே பேர் எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு மெயினே இவங்க தான். ஓகே, இவங்க தான். யா, ஸோ கைஸ், இது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகே, பாருங்களேன் பிள்ளையார் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்காங்கன்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பாய்ச்சது இப்போலாம் அவங்க இது பண்ண பொருட்கள், செதுக்குனது இதெல்லாம் பாருங்கள். பெரிய அண்ணாவை பாருங்களேன், 2 பேர். இட்ஸ் ரியலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் இது உண்மையாக. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இன்னும் இருங்க இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே செம மேலே இங்கே போயிருங்க, இந்த தண்ணியில் கூட குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸ்டாச்சு. ஐயா, என் அண்ணனை பார்க்க வந்துட்டேன். ஆஹா, கணபதி பாப்பா போலியா. எல்லாமே அவர் அண்ணாந்து தான் பார்க்கணும். அந்த வகையில்
நானும் நல்லா கொடுத்து வச்சுருக்கேன் அவரை பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்களேன். பார்க்க போனால் ஸ்லிப்பர் போட்டு வரக்கூடாது தான் நம்மளோட சம்பிரதாயப்படி. பட் இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம இந்தமாரி ஷூஸ்லாம் போட்டு தான் வரணும், லைக் டூரிஸ்டாக. ஓகே, பெரிய அண்ணாவை பாருங்கள், எத்தனை பெரிய அண்ணா இருக்காருங்கன்ட்டுன்னு. ஸோ அங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு, அவர் வந்து பாருங்க எப்படி மஜாவாக படுத்துக்கிட்டு இருக்காருன்ட்டுன்னு. ஏய் மேன், இட்ஸ் ரியலி சொல்லக்கூடாது தவறு, பட் ஹெவன். அனுபவிக்கணும்னு நினச்சா அனுபவிச்சிடணும். அதுவும் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் அனுபவிச்சிடணும். எனக்கு தெரியல திரும்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டுன்னு. உங்களை நம்புகிறேன், எனக்கு திரும்பி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்ன்ட்டுன்னு. அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும். ஓகேவா? ஸோ டடன் எல்லாம் கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் இன்னொரு கோயிலில் பார்ப்போம். ஓகே, see you. The journey never ends. பா, நான் போயிட்டு வரேன், மறுபடியும் அடுத்து திரும்பி வரேன். ஓகே, பெரிய நான் பாருங்களேன் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. பட் ஓகே, இவரை நான் காமிச்சேன்னான்னு தெரியல, பட் இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஓகே. ఇప్పుడు చూడు.